ஷர்மிளா, அரசியலில் எதுவும் நடக்கும் என்பார்கள். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று அரசியலில் பொதுவாக சொல்வதுண்டு. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பார்கள். அதையெல்லாம் உண்மை என்பதை தற்போதைய நடப்பு அரசியல் என்பது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது தான் கூற வேண்டும். என்றால் தற்போது தமிழகத்தில் தலைகீழாக அரசியல் மாறி இருக்கிறது. விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம், IUML ஆகியவை எல்லாம் தற்போது காங்கிரஸ் ஆகியவை தாவேகாவில் இணைந்து அமைச்சராக இருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது இதுவரை இருதுருவ அரசியலே பார்த்து வந்த கடந்த 60 ஆண்டு காலமாக இருதுருவ அரசியல் தான் தமிழகத்திலே பார்த்து வந்தோம். தற்பொழுது அந்த இருதுருவ அரசியல் அல்ல, 3வது துருவமாக தாவேகா என்பது 2.5 ஆண்டு காலத்திலேயே உருவாகி இருக்கிறது. உருவானது மட்டுமல்ல, தமிழகத்தையே புரட்டி போடும் வகையிலே கூட்டணி ஆட்சியை 60 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 52 ராஜாஜி அமைத்ததற்கு பிறகு தற்போதுதான் கூட்டணி ஆட்சி என்பது அமைந்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய 74 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. எனவே 73 நூற்றாண்டிலே முதன்முறையாக ஒரு கூட்டணி ஆட்சியை தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி ஆட்சி வந்ததால் தமிழகத்திலே அரசியல் களமே தலைகீழாக மாறி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தற்போது தாவேகாவுடன் இணைந்திருக்கின்றன. தாவேகாவை எதிர்த்து களமாடி தேர்தலிலே வாக்குகளை வாங்கிய கட்சிகள் அனைத்தும் தற்போது திமுக கூட்டணியில் இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இதனால் அடுத்து என்ன நடக்கும், திமுக தனித்து விடப்படுகிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இன்று IUML-இன் ஷாஜகான், MLA ஷாஜகானும் அதே போன்று விசிகாவின் வன்னியரசும் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது திமுக, அதிமுக, தாவேகா என்று 3 துருவங்களாக தமிழக அரசியல் தற்போதைய களமாட தொடங்கி இருக்கிறது. இதில் அதிமுக நிலைமை என்பது தற்போது கேள்விக்குறியாகவே மாறி இருக்கிறது. அதிமுகவின் தலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட 22 MLA-க்கள் தனியாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரை ஆதரிக்க போகிறார்கள், தனி கட்சியை தொடங்க போகிறார்களா அல்லது அதிமுக இணைய போகிறார்களா, அவர்கள் நிலைமை திரிசங்கு சொர்க்கம் போல தற்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கும் செல்ல முடியாமல் அங்கும் செல்ல முடியாமல். எனவே அதிமுக ஒரு வகையில் குழப்பத்திலே காணப்படுகிறது. திமுகவை பொறுத்தமட்டிலே எதிர்பாராத தோல்வி, அதிர்ச்சி தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. என்ன செய்வது என தெரியாமல் தற்போது அவர்களும் குழப்பத்திற்கு, அதுவும் திமுக தலைவரே தோல்வி அடைந்தது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்களிடம் இருந்தவர்கள் எல்லாம் தற்போது தாவேகா கூட்டணியில் இருந்து கூட்டணி ஆட்சியிலே பங்கேற்றிருப்பது அதற்கு மேல் அதிர்ச்சி. வெளியிலிருந்து இடதுசாரிகள் ஆதரவு தருகிறார்கள். ஆனால் விசிக, IUML, காங்கிரஸ் ஆகிய 3ம் நேரடியாக கூட்டணி ஆட்சியிலே பங்கேற்றிருப்பது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. இது தாவேகா 2.5 ஆண்டுகளான குழந்தையாக இருந்தாலும் அரசியல் களத்திலே அதனுடைய அணுகுமுறைகள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி மற்றவர்களுக்கும் அவர்களுக்கு அவர்கள் தற்கொலைகள் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டார்களால் தற்போது ஆச்சரியக்குறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது தாவேகாவின் அரசியல் அணுகுமுறை. தற்போது கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். கூட்டணி என்பது ஜனநாயகத்தில் அனைவருக்கும் பங்குண்டு என்ற வகையில் தாவேகா அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அவர்களை அழைத்திருக்கிறது. எனவே கூட்டணி ஆட்சி வந்திருப்பதால் தற்போது திமுகவின் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உடைந்திருக்கிறது என்றே கூறலாம். திமுகவும் கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறது. திமுகவில் நேரடியாக திமுக தலைவர் விமர்சனம் செய்யாவிட்டாலும் பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஒருவரான ராசா MP மிகப்பெரிய ஒரு 2 பதிவுகள் மூலமாக IUML மற்றும் விசிக இருவருக்கும் பலத்த ஒரு அடியை கொடுத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். பலத்த அடி என்றால் இது இடி போல அடி வீழும் என்பார்களே, அது போன்றுதான் தற்போது அந்த விமர்சனம் இருக்கிறது. அதிலும் முதலில் அவர் போட்ட இது 2வதாக போட்ட பதிவு, என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சுட்டலாம் என்று வாழ்க தமிழ் என்று கூறியிருக்கிறார். முடத்தெங்கு என்றால் பொதுவாக முடத்தெங்கு என்பது என்னவென்றால் கோணலாகவோ வளைந்தோ வளரும் தென்னை மரத்தை குறிக்கும் சொல்லாகும். இது தமிழ் இலக்கியத்திலும் பேச்சு வழக்கிலும் ஒரு குறிப்பிட்ட பண்பை குறிக்கும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு இடத்திலே இருந்து கொண்டு மற்ற இடத்திலே அனைத்து பலன்களையும் அனுபவிப்பது என்பார்களே, அதை தான் இப்படி சொல்வார்கள். முடத்தெங்கு என்ற பண்பை குறிப்பதற்காக முடத்தெங்கு என்பார்கள். அந்த முடத்தெங்கு என்ன அவர் குறிப்பிட்டு 2வது பதிவு, முதல் பதிவு சற்று காட்டமாக இருந்தது. அந்த முதல் பதிவை போட்ட ராசா பிறகு அதை விலக்கிவிட்டார். ஆனால் அந்த பதிவை நாம் பதிவிறக்கம் செய்தால் அந்த பதிவை தற்போது பார்க்கிறோம். முன்னேற என்பதை முன் ஏற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சட்டத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூமுடித்தவனை புறந்தள்ளி புரட்சிக்கு வேடம் தேடுவதில் தவறில்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம்.
என்றாலும் களமாடுவோம், வெற்றி நமக்கே என குறிப்பிட்டிருக்கிறார். இது சற்று கொச்சையாக ஆனால் கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார் ஆராசா என்று கூற வேண்டும். இந்த பதிவை முதலில் போட்டிருக்கிறாரா, பிறகு இந்த பதிவை நீக்கிவிட்டார், பிறகு இரண்டாவது பதிவு முடத்தெஞ்சு பதிவை போட்டிருக்கிறார். எனவே திமுக தரப்பிலே கடும் விமர்சனம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு, கடும் அடி கொடுக்கப்படுகிறது, கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆராசாவின் மூலமாக. ஆனால் இன்னும் ஓரிரு தினங்களிலே நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோமா இல்லையா என்பதை விளக்குவோம், நேரடியாக செய்தியாளரிடம் சொல்லுவோம் என திருமாவளவன் கூறியிருந்தார், விசிக தலைவர் திருமாவளவன். எனவே அவர் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் ஐயுஎம்எல்ஐ பொறுத்தவரை நாங்கள் தாவேகா கூட்டணி ஆட்சியில் இருப்போம், திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்ற வகையில் ஒரு குழப்பமான ஒரு கருத்தினை நேற்று அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சிக்கு அரசியல் சதுரங்கத்திலே சிறப்பு பேட்டி அளித்திருந்தார்.